சென்னை மணலியில் ஏற்பட்ட தீயை அணைக்க 9 மணி நேரமாக போராடி வருகிறார்கள். பற்றி எரிகிறது தீ, சிதறுகின்றன பேரல்கள். எண்ணெய் சேமிப்பு கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் 50 அடி உயரத்திற்கு அந்தரத்தில் பேரல்கள் பறந்திருக்கின்றன. அது தொடர்பான காட்சிகளையும் பார்க்கிறோம். தீயை அணைக்க 9 மணி நேரமாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னை மணலி புதுநகர் அருகே எண்ணெய் குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விச்சூரில் உள்ள பழைய எண்ணெய் பொருட்கள் குடோனில் பற்றிய தீயை அணைக்க 9 மணி நேரமாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து தீ எரிந்து வருகிறது. எண்ணெய் கிடங்கில் இருந்த பேரல் வெடித்து 50 அடி உயரத்திற்கு அந்தரத்தில் பேரல்கள் பறந்திருக்கின்றன. விபத்து ஏற்பட்ட பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்ததால் பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறது. சென்னை மணலி புதுநகர் அருகே மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. இன்னும் தீ அணைக்கப்படாமல் தொடர்ந்து தீயை அணைக்க போராட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னை மணலி புதுநகர் அருகே எண்ணெய் குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. சென்னை மணலியில் ஏற்பட்ட தீ விபத்தின் பரபரப்பான காட்சிகளையும் பார்க்கிறோம். பாதிக்கப்பட்டவர்கள் என்ன கூறுகிறார்கள் பார்க்கலாம். இங்க காலையிலேருந்து ஒரு புகையாவே இருக்கு. அதனால தெரியல, எங்க ஆயில் கம்பெனி பத்திக்கிச்சுனாங்க. அது யாருமே எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. அது காலையிலேருந்து வந்துன்னு இருக்கு. இங்க குழந்தைங்களாம் இருக்காங்க, பெரியவங்களாம் இருக்காங்க. அதால எதனா பாதிப்பு வருமா நான் தெரியல. எதனா கேம்ப் மாதிரி போட்டாலும் நல்லா இருக்கும். இது அணைக்கிறதுக்கு எதனா ஏற்பாடு பண்ணும். புகையினால என்னன்னா பொல்யூஷன் நிறைய ஆயிட்டு குழந்தைங்களுக்கு மூச்சு திணறல் வரலாம், நிறைய பாதிப்பு. ஒரு கேம்ப் கவர்மெண்ட் ஒரு ஹாஸ்பிட்டல் கேம்ப் எதனா ஒண்ணுமே கிடையாது. இப்போ நீங்களே கொஞ்சம் செக் பண்ணுங்க, யாராச்சும் எதனா ப்ராப்ளமா இது வரைக்கும் கேட்டிருக்காங்களா நீங்களும் பாருங்க. நாங்க போன டைம் இனிமேல் தான் சொன்னோம், எங்களுக்கு அந்த ஆயில்னால என்ன சார் லாபம் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. வண்டிங்க தான் வந்துட்டு போயிட்டு தான் இருக்க தவிர ஆக்சிடென்ட் நடக்குது. இந்த கருப்பு மூட்டதுனால எங்களுக்கு அந்த தெரியல. பசங்க அது என்னவோ ஒரு பெரிய இதுன்ற மாதிரி போய் பாக்குறாங்க. அது பாக்குறப்ப பசங்களுக்கு என்னன்னா அது அவங்களுக்கு அந்த ஸ்மெல் எடுக்கிறப்ப எங்களுக்கு தானே அந்த பாதிப்பு வருது. அவங்களுக்கு என்ன தெரிய போகுது? அவங்க இன்சூரன்ஸ்ல இது பண்ணி வருதுன்ட்டு அவங்க என்ஜாய் பண்ணிட்டு அவங்க போறாங்க. அது என்ன ஒரு 2 மந்த் ஃபீல் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். ஆனா பாதிப்பு யாருக்கு? எங்களுக்கு. நாங்க எங்களுக்கு சொந்த ஊர்ல நாங்க இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த பாதிப்பு ரொம்ப கடுமையா இருக்கு சார். எங்களுக்கு அந்த கம்பெனி வேணான்னு எங்களுக்கு தோணுது. பாதிக்கப்பட்டவர்களின் பேட்டியை பார்த்தோம். தொடர்ந்து அங்கு தீ எரிந்து வருவதால் பெரும் கரும்புகை சூழ்ந்திருக்கிறது. சுற்றி இருப்பவர்களுக்கு உடல்நல பாதிப்புகள், மூச்சு திணறல் போன்ற பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அவர்களின் பேட்டியை பார்த்தோம்.